ஸ்ரீ பகவான் கூறுகிறார், எந்த ஞானத்தை அறிந்து பரம்பொருளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் எல்லா முனிவர்களும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மிக மேலான சித்தியாகிய பரமாத்மாவை அடைந்திருக்கிறார்களோ, ஞானங்களிலேயே மிகவும் உயர்ந்ததும் மிகச் சிறந்ததுமான அந்த ஞானத்தை பற்றி மறுபடியும் சொல்லப் போகிறேன். இந்த ஞானத்தை அறிந்து பின்பற்றி என்னுடைய ஸ்வரூபத்தை அடைந்துள்ளவர்கள் படைப்பின் தொடக்கத்தில் மீண்டும் பிறப்பதுமில்லை, பிரளய காலத்திலும் கூட துன்புறுவதும் இல்லை. அர்ஜுனா, என்னுடைய மகத் பிரம்மம் என்கிற மூல பிரகிருதி அகில சராசரங்களுக்கும் பிறப்பிடம். நான் அந்த பிறப்பிடத்தில் சேதன சமுதாயமான உயிரினங்களின் கருவை வைக்கிறேன். அந்த ஜடசேதன சேர்க்கையிலிருந்து சகல சராசரங்களுடைய உற்பத்தி ஏற்படுகிறது. அர்ஜுனா, பலவிதமான அனைத்து பிறப்படங்களிலும் எத்தனை உருவங்கள் உடல்கள் கொண்ட பிராணிகள் உண்டாகின்றனவோ அவை எல்லாவற்றிற்கும் பிரகிருதியே பிறப்பிடம், கருத்தரிக்கும் தாய், நான் விதையளிக்கும் தந்தை. அர்ஜுனா, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற பிரகிருதியிலிருந்து உண்டான 3 குணங்களும் அழிவற்றதான ஜீவாத்மாவை இவ்வுடலில் கட்டுகின்றன. பாவமற்றவனே, அந்த முக்குணங்களில் சத்துவகுணம் தூய்மையானதால் ஒளி கொடுக்க கூடியது, மேலும் விகாரமற்றது. ஆயினும் அது இன்பத்தில் கொண்ட தொடர்பினாலும் ஞானத்தில் கொண்ட தொடர்பினாலும், அதாவது அபிமானத்தினாலும் கட்டுகிறது. அர்ஜுனா, வெறுப்பு வடிவாகிற ரஜோகுணம் ஆசை, பற்று இவற்றில் உண்டானதாக அறிந்து கொள். அது ஜீவாத்மாவை கர்மங்களிலும் கர்மங்களின் பயன்களிலும் உள்ள தொடர்பால் கட்டுகிறது. அர்ஜுனா, உடற்பற்றுடைய எல்லோரையும் மயக்கக்கூடிய தமோ குணமோ அஞ்ஞானத்திலிருந்து உண்டானதாக அறிந்து கொள். அது இந்த ஜீவாத்மாவை வீணான செயல்களில் ஈடுபடுவது, சோம்பல், தூக்கம் இவற்றால் கட்டுகிறது. அர்ஜுனா, சத்துவகுணம் சுகத்தில் ஈடுபடுத்துகிறது, ரஜோகுணம் செயலில் ஈடுபடுத்துகிறது, தமோகுணமோ ஞானத்தை மறைத்து கவனமின்மையில், அதாவது வீணான செயல்களில் ஈடுபடுத்துகிறது. அர்ஜுனா, ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி சத்துவகுணம் மேலோங்குகிறது. சத்துவகுணத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி ரஜோகுணம் மேலோங்குகிறது. அப்படியே சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் அடக்கி தமோகுணம் மேலோங்குகிறது. எப்பொழுது இந்த உடலிலும் உள்ளத்திலும் புலன்களிலும் சைத்தன்ய சக்தியான ஒளியும் விவேக ஞானமும் உண்டாகின்றதோ அப்பொழுது சத்துவகுணமே மேலோங்கி உள்ளது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனா, ரஜோகுணம் அதிகமாகும் போது பேராசை, உலகியல் கர்மங்களில் ஈடுபாடு, தன்னலத்தில் பற்றோடு கூடிய கர்மங்களை தொடங்குதல், அமைதியின்மை, உலகியர் நுகர்பொருட்களில் பேராவல் இவை யாவும் உண்டாகின்றன. அர்ஜுனா, தமோகுணம் அதிகமாகும் போது அந்த கரணங்களிலும் புலன்களிலும் ஒளியின்மையும், செய்ய வேண்டிய கடமைகளில் ஈடுபாடு இன்மையும், அசட்டைத்தனம், அதாவது வீண் செயல்களில் ஈடுபாடும், தூக்கம் முதலிய அந்த கரணங்களின் மயக்கமும் ஆகிய இவை அனைத்தும் உண்டாகின்றன. எப்பொழுது இந்த மனிதன் சத்துவ குணம் பெருகி உள்ள பொழுது இறப்பை அடைகிறானோ அப்பொழுதே உயர்ந்த செயல்கள் செய்பவர்களுடைய நிர்மலமான ஸ்வர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களை அடைகிறான். ரஜோகுணத்தின் ஆதிக்கத்தில் இறப்பை அடைந்து கர்மங்களில் பற்றுள்ள மனிதர்களிடையே பிறக்கிறான். அவ்வாறே தமோகுணம் அதிகமாக இருக்கும் போது இறந்தவன் புழு, பூச்சி, விலங்கு முதலிய அறிவில்லாத பிறவிகளில் பிறக்கிறான். சிறந்த செயலின் பயனோ சாத்வீகமானது, அதாவது சுகம், ஞானம், வைராகியம் முதலியன கொண்டது, தூய்மையானது என்று சொல்கிறார்கள். ராஜசமான செயலின் பயன் துயரமானது, தாமச செயலின் பயன் அறியாமை என்று சொல்கிறார்கள். சத்துவ குணத்திலிருந்து ஞானம் உண்டாகிறது, ரஜோகுணத்திலிருந்து ஐயமின்றி பேராசையே உண்டாகிறது. தமோகுணத்தில் இருந்து கவனமின்மையும் மதி மயக்கமும் உண்டாகின்றன, மேலும் அறியாமையும் உண்டாகின்றது. சத்துவ குணத்தில் நிலை பெற்ற மனிதர்கள் ஸ்வர்க்கம் முதலிய உயர்ந்த லோகங்களுக்கு செல்கின்றனர்.
ரஜோகுணத்தில் நிலை பெற்ற மனிதர்கள் நடுவில், அதாவது மனித உலகிலேயே நிற்கின்றார்கள். தூக்கம், சோம்பல், வீண் செயலில் விருப்பம் முதலிய தாழ்ந்த குணங்களில் நிலை பெற்ற தாமச குணம் உடைய மனிதர்கள் புழு, விலங்கு, பறவை முதலிய தாழ்ந்த பிறவிகளையும் நரகத்தையும் அடைகிறார்கள். எப்பொழுது பார்ப்பவன் முக்குணங்களையும் தவிர வேறு ஒருவனை கர்த்தா என்று பார்ப்பதில்லையோ, முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவான என்னை தத்துவ ரீதியாக அறிகிறானோ, அப்பொழுது அவன் என் ஸ்வரூபத்தை அடைகிறான். புருஷன் உடல் தோன்றுவதற்கு காரணமான இந்த 3 குணங்களையும் கடந்து பிறப்பு, இறப்பு, மூப்பு இவற்றில் இருந்தும் பிற எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபட்டு பரமானந்தத்தை அடைகிறான். அர்ஜுனன் கேட்கிறார், இந்த 3 குணங்களையும் கடந்த மனிதன் எந்தெந்த இலக்கணங்களோடு கூடியவனாக இருக்கிறான்? மேலும் எத்தகைய நடத்தை உள்ளவனாக இருக்கிறான்? அப்படியே பிரபுவே, எந்த உபாதையினால் இந்த 3 குணங்களையும் கடக்கிறான்? ஸ்ரீ பகவான் கூறுகிறார், அர்ஜுனா, எந்த மனிதன் சத்துவகுணத்தின் செயலான பிரகாசத்தையும், ரஜோகுணத்தின் செயலான செயல் ஊக்கத்தையும், தமோகுணத்தின் செயலான மோகத்தையும் அவை வரும்பொழுது அவற்றை வெறுப்பதில்லையோ, விலகும்போது அவற்றை திரும்பவும் பெறுவதில்லையோ, எவன் சாட்சியைப் போல இருந்து கொண்டு குணங்களால் அசைக்கப்படுவதில்லையோ, மேலும் குணங்களே குணங்களிலேயே இயங்குகின்றன என்று அறிந்து சத் சித் ஆனந்த பரமாத்மாவிடம் ஒன்றியவனாக இருக்கிறானோ மற்றும் அதில் இருந்து நிலை குலைவதில்லையோ, எவன் தன் நிலையான ஆத்மஸ்வரூபத்தில் இடையறாது நிலைத்து நிற்கிறானோ, இன்ப துன்பங்களை சமமாக கருதுவானோ, மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக மதிப்பானோ, ஞானியோ வேண்டியது வேண்டாதது இரண்டையும் ஒன்றாகவே நினைப்பானோ, இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் ஒன்றென கருதுவானோ, பெருமையையும் சிறுமையையும் சமமென நினைப்பானோ, நண்பர் பக்கலிலும் பகைவர் பக்கலிலும் சமநோக்கு உடையவனோ, செயல்கள் அனைத்திலும் நான் செய்கிறேன் என்ற மனப்பான்மையை விட்டவனோ, அந்த மனிதன் முக்குணங்களையும் கடந்தவன் என்று கூறப்படுகிறான். மேலும் எவன் வேறு எதிலும் நாட்டமில்லாமல் ஒன்றிய பக்தி யோகத்தினால் என்னை இடைவிடாது வழிபடுகிறானோ, அவன் இந்த 3 குணங்களையும் முற்றிலும் கடந்து சத் சித் ஆனந்தமயமான பரபிரம்மத்தை அடைவதற்கு தகுதி பெறுகிறான். ஏனெனில் இந்த அழிவற்றதான பரபிரம்மத்திற்கும் அமிர்த நிலைக்கும், அதாவது இரவா நிலைக்கும், எப்பொழுதும் இருக்கக்கூடிய தர்மத்திற்கும் வேறுபாடு அற்ற ஒரே சீரான ஆனந்தத்திற்கும் உறைவிடம் நானே.